என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லிடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே எப்படி எழுந்து வந்து காட்டி கொடுக்க போறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் தெரியுமா? நீ தான் எழுந்து வரப்போறதே இல்லையே. தூங்கு, நல்லா தூங்கு. மேடம், பேஷண்ட்டை பார்க்க வந்தீங்கன்னா பார்த்துட்டு உடனே கிளம்புங்க மேடம். சரி சிஸ்டர், நாங்க போறோம். என்ன உனக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? இல்ல மேடம், நீங்க வரும்போது டாக்டர் ரவுண்ட்ஸ்ல இருந்தாரு, அதான் வர முடியல. நீங்க வரும்போதே பார்த்துட்டேன் மேடம். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ ஒண்ணு விடாம எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். சரிங்க மேடம். ராஜு உனக்கு கண்ணு முழிச்சாலும் சரி மூடினாலும் சரி, அது டாக்டர்ஸ்க்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு ரிப்போர்ட் வந்தாகணும். சரிங்க மேடம். புரியுதா? வரேன். வா.
நீங்களும் பார்த்து பிடிச்சத சொல்லுங்க. ஏங்க இந்த கலர் சரி அத்தைக்கு நல்லா சூட் ஆகும் இல்ல? அதோ அது. இந்த சரி ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆனா விலை. இத பேக் பண்ணுங்க. இந்தாங்க சரியா இருக்கு. போலாம். தேங்க்ஸ். ஐயோ மணி என்ன ஆகுது? படுத்து தூங்கு. காலையில ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? வேணாம். ஏன் வேண்டாம்? நாளைக்கு லீவு. லீவா? நாளைக்கு என்ன லீவு? நாளைக்கு டீச்சர்ஸ் டே. ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸை விட லீவ் டேஸ் தான் அதிகமா இருக்கு. படுத்துக்கோ, தூங்கு. தூங்குடா. இப்ப தூங்க போறியா இல்லையா? தூங்க மாட்டேன். இந்து குட்டி இன்னும் தூங்கலையா? ஏன்டா சொல்லம் தூங்கல? படுத்துக்கோ. இப்பவே தாத்தாவை பார்க்கணும். ஐயோ, தாத்தா சாப்பிட்டு இப்ப தூங்கிட்டு இருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்காரே அந்த தாத்தா, அவரை பார்க்கணும். அது வந்து நீ பேசாத. எனக்கு ராஜு தாத்தாவை பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போப்பா. சத்தம் போடக்கூடாது, எல்லாரும் தூங்குறாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தாத்தாவை நான் பார்க்கணும். அடம் பிடிக்காதம்மா. ராத்திரி ஆயிடுச்சுல, ஹாஸ்பிட்டல் இப்ப பூட்டிட்டு இருப்பாங்க. நம்ம யாரும் போனா உள்ள விட மாட்டாங்க. நாளைக்கு காலையில போய் நம்ம ராஜு தாத்தா பார்க்கலாம். என்ன? போய் சொல்ற? இல்ல 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 இல்ல, நிஜம்மா. நாளைக்கு காலையில போய் தாத்தா பார்க்கலாம். இப்ப படுத்துக்குவியா? படுத்துக்கோ. படுத்துக்கோ, தூங்கு. கண்ணு முடிக்கோ, கண்ணு முடிக்கோ. கண்ணு மூடு. தூங்கு. கண்ணு மூடுற குட்டி. ஆனா நீ இந்த வீட்டு மருமகளா எப்பவோ ஆயிட்டீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சட்டப்படியும் சரி, சம்பிரதாயப்படியும் சரி. இந்த வீட்டு கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு அதை சகிச்சுக்கிட்டு அம்மாவோட ஐயாவோட மனசுல நல்ல விதமா இடம் பிடிக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க இன்னைக்காவது மனசு மாறி உங்களை மருமகளா எடுத்துக்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறிடாதா? கண்ணு மூடு. சாந்தி, சின்ன பசங்க மனசுல கூட ராஜுன்னு இடம் பிடிச்சிட்டாரு. மனுஷன்னா இப்படி ஒரு பிறவை எடுக்கணும். கடவுள் அவர் நம்மகிட்டே விட்டுட்டா நல்லா இருக்கும். பேஷண்ட்டை ரெகுலரா மானிட்டர் பண்றீங்க. ஹலோ, நீங்க போங்க. எஸ் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் கார்த்திக். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன் டாக்டர். ஹாய். ராஜுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சிக்னஸ் ஒரு கொடுமைன்னா வயசானவங்களுக்கு வர வியாதி அதை விட கொடுமை.
இப்ப ராஜன் எப்படி இருக்காரு? நீங்களே போய் பாருங்க. ஆனா ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. குழந்தையெல்லாம் இருக்கிறதுனால சொல்றேன், இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ் இருக்கு. டேக் கேர். ஓகே டாக்டர், தேங்க்யூ. தாத்தா அப்பா, தாத்தாக்கு காது கேட்காதா? தாத்தா, நான் இந்தியா வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாருங்க தாத்தா. என் கூட விளையாட வாங்க தாத்தா. ஏன்பா தாத்தா பேசவே மாட்டேங்கிறாரு? பேசுவாருமா. எப்போ? சாமி சொன்னா கண்டிப்பா பேசுவாருமா. சாமி எப்ப சொல்வாரு? நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீன்னா பேசுவார். வேண்டிக்கிறேன்ப்பா. சரி, நம்ம போலாமா? தம்பி 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 கொடுங்க தம்பி. அண்ணா விடுங்கண்ணே. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தானே நான் இந்த வீட்டில் இருக்கேன். சாப்பிடுமா, ஒரு வாய் வாங்கிக்கோ. வேண்டாம். அம்மா ஃபோன் அடிக்குது. எனக்கு தெரியாதா? எப்படியாவது சாப்பாட்டுல இருந்து தப்பிக்கணும். நீ சாப்பிடு. சாப்பாடு வேண்டாமா? ஆமா. இருங்க இருங்க, நான் எடுக்கிறேன். உன்னை வந்து பாத்துக்கிறேன். இரு. ஹலோ ஹலோ சாந்தி, நான் பாலாஜி பேசுறேன். அண்ணே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. யார் சாந்தி? பாலாஜி அண்ணன். பேசு. ஏமா, எப்படி இருக்க? உன் குழந்தை கார்த்திக் எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன் மாமனார் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவரோட கோபம்லாம் எப்படி இருக்கு? இப்பெல்லாம் அந்த அளவுக்கு கோவப்படுறது இல்ல. நீ விட்டு கொடுக்க மாட்டியம்மா. இருங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்டே பேசுங்க. குடுமா. ஹாய் பாலாஜி, ஹவ் ஆர் யூ? வெரி ஃபைன். ஹவுஸ் லைஃப்? உன்னை எப்படி சாப்பிட வைக்கிறேன் பாரு. நல்லா போயிட்டு இருக்கு. நாட்டுக்கு போராடுறதை விட வீட்டுக்கு போராடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்லடா. அது கடமை, இது கட்டாயம்டா. எல்லாம் போக போக சரியா போயிடும். சாப்பிடுறியா? என் பொண்ணு ஸ்கூல்ல சேர்ந்துட்டா. வெரி குட். நல்லா படிக்க வை, நல்லா தைரியத்தை ஊட்டு. நாட்டுக்கு சேவை செய்யறது ரொம்ப முக்கியங்கிறத சின்ன வயசுல இருந்தே அவளுடைய மனசுல உருவாக்குடா. சரிடா, நீ எப்ப இங்க வர? வரேன்டா. இன்னும் 2 மாசத்துல தாம்பரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் டீடைல்டா பேசிக்குவோம். ஓகேடா. வேற என்ன விசேஷம்? எல்லாம் உன்னை பத்தின கவலை தான்டா. ஏண்டா? ஒரு பெரிய உண்மை மறைச்சு சாந்திக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எதுவும் சொல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அது சாந்திக்கு தெரிஞ்ச என்ன ஆகுமோன்னு தான். கார்த்திக், குழந்தை கவனிமா. சாப்பிடு. கார்த்திக், டேய் கார்த்திக். சொல்டா. ஹலோ. என்னடா விஜய் ஞாபகம் வந்துருச்சா? ஆமாண்டா. ஏண்டா நீயே நடந்ததெல்லாம் சாந்தி கிட்ட பக்குவமா எடுத்து சொன்ன என்னடா? ஏன்னா வேற யாரு மூலமாவது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குண்டா. ஒண்ணுமே புரியலடா. பாப்போம். சரிடா, மற்ற விஷயங்கள் நம்ம நேர்ல பேசிக்குவோம். நான் வந்து பேசிக்கிறேன். ஓகே? சரிடா. ஓகே, பைடா. நீ சாப்பிட்டு முடிச்சது உனக்கு சாக்லேட் தரேன்னா நம்ம சாயந்தரமா கடைக்கு போய் உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கலாம். சரியா? எத்தனை வேணும்? 1 2 3. டாய், ஒழுங்கா சாப்பிடு குட்டி.
எத்தனை கேட்ட? 1 2 3. 3. ஓகே. 5. 5 எல்லாம் கிடையாது. 3. ஓகே 3. சாப்பிடணும். என்ன அனிதா, நீ ரெடி ஆயிட்டு இருக்க? அம்மா ரெடியா பாத்தியா? நான் அத்தையை ரெடி பண்றேன், நீங்க மாமாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. ஓ சரி. அத்தை அத்தை, இத வந்துட்டேன். புடவை கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம்? சீக்கிரமா வாங்கல. வாங்க அத்தை. கொஞ்சம் இரு. அத்தை, இந்த புடவையில புது பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி அத்தை, நான் வாங்கி கொடுத்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வாங்கி கொடுத்ததாச்சே. ஆனா விலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் அதிகமா நூல் புடவை தான் கட்டுவேன். அதையே நீ வாங்கி கொடுத்துருக்க. அதெல்லாம் விடுங்க அத்தை, இனிமே நீங்க இந்த மாதிரி தான் கட்டுறீங்க. சரியா? விலை ரொம்ப அதிகமா. அம்மா, அவ இதோட அதிகமா இருக்கணும்னா நான் தான் தடுத்துட்டேன். ஆக்சுவலா உன்னுடைய புடையோட என்னுடைய வேஷ்டி காஸ்ட்லி. பார் எவ்வளோ பெரிய சரிகை. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தோணுது. என்னது? அதிர்ச்சி அடையாதடி, திரும்பவும் ஒன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தோணுதுன்னு சொன்னேன். சரி, நேரமாச்சு. 2 பேரும் நில்லுங்க, நாங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? அவங்க 2 பேருக்கும் செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதம் வாங்கணும். ஓ, அதெல்லாம் வேறயா? ஆமா. ஆண்டலம்மா ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க அத்தை, வாங்க மாமா. போங்கப்பா. மாமா, குங்குமம் வைங்க. வாங்க, இத வாங்கிக்கங்க. எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. தீர்க்க சுமங்கலியா இருமா. நல்லா இருங்கப்பா. கவர்மெண்ட் சொல்ற அளவுக்கு பிள்ளைங்களை சீக்கிரமா பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதான் எங்க ஆசை. லட்சுமி கல்யாணம் பாடுறேன். லட்சுமி கல்யாண வைபோகமே பாலா கல்யாண வைபோகமே. ஆண்டாளம்மா. நம்ம சுவாதி. ஆமாங்க. வாமா சுவாதி, வா. வாமா. ஏ மாமா, நீங்க சொல்லலனா உங்க கல்யாண நாள் எனக்கு தெரியாதா? அது இல்லம்மா. சுமாருங்க அத்தை. அட்லீஸ்ட் நீங்களாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உங்க மேலதான் எனக்கு கோவமே. உங்க 2 பேர் ஆசீர்வாதத்தை நான் வாங்காம விடுவேனா? இந்தாங்க மாமா. எதுக்குமா இதெல்லாம்? இந்தாங்க அத்தை. மாமா இதை பிடிங்க. ஆண்டாளம்மா, அந்த அக்ஷதை எடுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இரு. நல்லா இருமா.
உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. ஆமா, எங்களுக்கு கல்யாண நாள் உனக்கு யார் சொன்னது? என்ன மாமா இது? உங்க கல்யாண நாள் எனக்கு தெரியாதா? நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் நான் அதிகமாக வளர்ந்தேன். இந்த நாளை என்னால் மறக்க முடியுமா? நான் கிளம்புறேன் மாமா. சுவாதி, சாப்பிட்டு போலாமாம்மா? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் தான் வந்தேன். அத்தை வேற வீட்டில் தனியாக காத்துட்டு இருப்பாங்க. ஆட்டோவும் வெயிட்டிங்கில் இருக்கு. நான் வரேன் மாமா. இருமா, நாங்களும் கூட வரோம். வா. உன்னோட அத்தை மாமா மேல நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. அத்தை மாமா மேல மட்டும் இல்ல, அர்ஜுன் மாமா மேல கூட பாசம்தான். யாரும் குறுக்க வராத வரைக்கும். அபிராமிக்கு புது இன்ஃபர்மேஷன் ரெடி.